ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره والله لا يهدي القوم الفاسقين. صدق الله العظيم. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள் புரிவானாக. சொல்லக்கூடிய செய்தியை தெளிவாக சொல்வதற்கும் அதை விளங்கி நடப்பதற்கும் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. புனிதமான இந்த மஜ்லிஸினுடைய தலைவர் அவர்களே மற்றும் முன்னிலையாளர்களே, ஜாமியா ஹைராத்துல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியினுடைய பேராசிரியர் பெருமக்களே, இரண்டு பள்ளிவாசல்களுடைய இமாம்களே, மாணவ கண்மணிகளே, மண்ணின் மைந்தர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அற்புதமான காணிக்கையான சலாத்தை உங்கள் அனைவருக்கும் சேர்த்து வைத்தவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, ரபீஉல் அவ்வல் என்று சொல்லக்கூடிய வசந்தம் பூத்து குலுங்கக்கூடிய நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த புனித மாதத்தை அற்புதமாக மழை வரவேற்றது. அதே போன்று மாநிலங்களாக இருக்கக்கூடிய நாமும் வரவேற்பதற்காக வேண்டி அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அமர்தலை கபூல் செய்து அருள் புரிவானாக. இந்த மஜ்லிஸிலே நாயகமும் அவர் மீது நாம் கொள்ளும் நேசமும் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில விஷயங்களை உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே எல்லாவற்றிற்கும் ஒரு அளவுமானி உண்டு. எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை எந்த அளவுக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு அளவுமானி நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே கற்றுத்தரப்படுகிறது. காலையிலே எழுந்தோம் என்று சொன்னால் இரவுக்குள் 5 நேர தொழுகைகளை தொட வேண்டும். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் 30 நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும். இப்படி ஒவ்வொன்றிற்கும் அளவுகோல்கள், அளவுமானிகள் இஸ்லாமிய மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படிதான் நம்முடைய மார்க்கத்தை பின்பற்ற நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அதை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாம் எந்த அளவுக்கு அன்பு கொள்ள வேண்டும் என்பதற்கும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் வழிகளை வகுத்து தந்திருக்கின்றான். திருக்குர்ஆனை கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது எந்த அளவுக்கு பிரியம் கொள்ள வேண்டும் என்பதற்கு
ஒரு 9 வகையான முறைகளை அல்லாஹ் தஆலா திருமறையிலே பட்டியலிடுகின்றார். ஒரு 9 முறைகள். அந்த 9 விஷயத்தை விட நாயகத்தின் மீது நாம் காதல் கொண்டவர்களாக, அன்பு கொண்டவர்களாக எப்போது மாறுவோமோ அப்போது நாம் நம்முடைய ஈமான் பரிபூர்ணம் அடைந்து விட்டது என்று பொருளாகும். அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபாவிலே 24வது வசனத்திலே ஒரு 8 விஷயங்களை குறிப்பிடுகின்றான். அதன் பின் இன்னொரு வசனத்திலே இன்னொரு விஷயத்தை குறிப்பிடுகின்றான். மொத்தம் 9 விஷயங்கள். அப்படி இந்த தௌபா சூரால என்ன சொல்றான் என்று சொன்னால், குல் இன்கான ஆபாவுக்கும் வ அபுனாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வால் இக்தரத்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா வ மசாகின் தருலவுனஹா. 8 விஷயத்தை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். உங்களுடைய தந்தைகளை விட நபியை நேசிக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளை விட, உங்களுடைய சொந்த சகோதரர்களை விட, உங்களுடைய மனைவிகளை விட, உங்களுடைய குடும்பத்தை விட, நீங்கள் சேர்த்து வைத்த செல்வத்தை விட, உங்களுடைய வியாபாரத்தை விட, நீங்கள் விரும்பி கட்டிய உங்களுடைய வீட்டை விட நாயகத்தை நேசிக்க வேண்டும். அப்போது நேசித்தால்தான், அப்படி நேசித்தால்தான் உங்களுடைய நேசம் முழுமை பெறும் என்று அல்லாஹ் தஆலா இந்த திருவசனத்தின் மூலமாக நமக்கு குறிப்பிடுகின்றான். இத்தனை விஷயத்தை விடவும் நாயகத்தின் மீது ஒருவன் காதல் கொள்ள முடியுமா? அன்பு கொள்ள முடியுமா? செல்வத்தை விட, மனைவியை விட, மக்களை விட, சகோதரர்களை, பெற்றோர்களை விட முடியுமா என்றால் மனிதனால் முடியும். முடித்து காட்டிய சஹாபா பெருமக்கள் நமக்கு முன்னோடிகளாக திகழ்ந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா முதலாக குறிப்பிடுவது நம்முடைய தந்தையை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பும் பாசமும் காதலும் வைத்தவர்களாக மாற வேண்டும். வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட தருணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டு முடிசூடா மன்னராக மக்காவுக்குள் நுழைகின்றார்கள். அந்த தருணத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு நண்பர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய தந்தை அபூ குஹாஃபாவை அழைத்துக் கொண்டு வருகின்றார். தன்னுடைய தந்தையை அழைத்துக் கொண்டு வருகின்றார். வந்ததை பார்த்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து எழுந்திருக்கிறார்கள். ஏன்னா அவர் வயசுக்கு மூத்தவர். எழுந்திருக்க அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யா அபூபக்கர், அபூபக்கரே, அல்லாஹ் தரக்க ஷேகத்தி பைத்திஹி ஹத்தா அகூன அன ஆத்திஹி. ஏப்பா இந்த பெரியவரை கஷ்டப்படுத்துற? ஏப்பா இவ்வளவு கஷ்டப்படுத்தி இந்த பெரியவரை என்கிட்ட கூட்டிட்டு வர்ற? ஒரு வார்த்தை சொன்னா நானே வந்து பார்த்திருப்பேன், எதுக்கு இவரை கூட்டிட்டு வர சிரமப்பட்டு அப்படின்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்டதாக வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அது எப்படி யார சொல்லலாம்? அவர் உங்களை தேடி வருவதுதான் முறை. அப்போது அபூ குஹாஃபா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் வருவதுதான் முறை. நீங்கள் அவரை தேடி பார்ப்பது என்று முறையல்ல. என்னுடைய நாயகம் யாரையும் தேடி போவதை நான் ஒத்துக்கொள்ள முடியாது. என்னுடைய தந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர்தான் உங்களை தேடி வர வேண்டும் என்று அந்த இடத்தில் தன்னுடைய தந்தையை விட நாயகத்தை முற்படுத்தினார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அது மட்டுமல்ல, அபூ குஹாஃபா அவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். ரலியல்லாஹு தஆலா என்ற பட்டத்தை வாங்கினார்கள். வாங்கியவுடன் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய முகத்திலே சந்தோஷம் இல்லை. அத்தா இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார், தந்தை பெற்ற தந்தை இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய முகத்திலே மகிழ்ச்சி பத்தல். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அபூபக்கரே, இவ்வளவு சந்தோஷமான விஷயம், உன்னை பெற்ற தந்தை இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார், மகிழ்ச்சி அடைய வேண்டிய தருணம், ஆனால் உன்னுடைய முகத்தில் மகிழ்ச்சியை காணவில்லையே என்று கேட்டபொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன பதில் சொன்னாங்க என்று தெரியுமா?
வல்லாஹி லஅன் தகூன ஐனு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قررت بإسلام أبي طالب أحب إلي من إسلام أبي. யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள், நல்ல விஷயம்தான். ஆனால் உங்களை வளர்த்த பெரிய தந்தை அபூ தாலிப் இஸ்லாத்துக்கு வரவில்லையே. என்னுடைய தந்தை இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பகரமாக எங்களை வளர்த்த பெரிய தந்தை அபூ தாலிப் இஸ்லாத்துக்கு வந்திருந்தால் உங்களுடைய கண் குளிர்ச்சி அடைந்திருக்குமே, உங்களுடைய மனம் சந்தோஷப்பட்டிருக்குமே. அதை பார்க்கின்ற பொழுது என்னுடைய மனமும் சந்தோஷப்படுமே. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் கிடைக்கவில்லையே. எங்க அக்கா இஸ்லாத்துக்கு வந்தது எனக்கு சந்தோஷம் அல்ல, உங்களுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் இஸ்லாத்துக்கு வராததுதான் எனக்கு வருத்தம் என்று என் தந்தையை விட நீங்கள் தான் முக்கியம். என் தந்தையின் சந்தோஷத்தை விட என் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷத்தான் முக்கியம் என்று அந்த இடத்திலே அல்லாஹ் தஆலா சொன்ன முதல் வார்த்தை, உங்களுடைய தந்தையை விட நீங்கள் ரசூலுல்லாஹை நேசிக்க வேண்டும் என்ற அந்த வார்த்தையை முழுவதுமாக கட்டுப்பட்டு தன்னுடைய பெற்றோர்களை விட அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹின் மீது பாசத்தையும் அன்பையும் வைத்தவர்களாக இருந்தார்கள். அபூ உபைதத் இப்னு அல் ஜர்ராஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, மிகப்பெரிய வீரர். அவங்க அத்தா இஸ்லாத்துக்கு வரல. அவங்க அத்தா இஸ்லாத்துக்கு வராமலே வஃபாத் ஆகிவிட்டார். அவங்க அத்தாவை கொண்டது யாரு தெரியுமா? மகன் இவர்தான். தன்னுடைய சொந்த அத்தாவை கொண்டவர் அவருடைய மகனான அபூ உபைதத் இப்னு அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய மகன் கையாலே அவருக்கு சாவு நிகழ்ந்தது. ஏன் தெரியுமா? பத்ர் யுத்தம். பத்ர் யுத்தத்திலே எதிரணியிலே தந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணியிலே அபூ உபைதத் இப்னு அல் ஜர்ராஹ் என்று சொல்லக்கூடிய சஹாபி. இந்த அத்தாவுக்கு என்ன பண்ணாங்க? அந்த அத்தா அவருடைய தந்தை என்ன செய்தார் என்று சொன்னால், போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது தன்னுடைய மகனுக்கு முன்னால் அடிக்கடி வந்து அவரை தாக்குவதற்கு முயன்றார்கள். சரி போனா போட்டு அத்தா தானே அப்படின்னு சொல்லிட்டு விலகி விலகி போனார்கள். ஆரம்பத்திலே அபூ உபைதத் இப்னு அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா விலகி விலகி போக போக திரும்ப திரும்ப முன்னால் வந்து நின்று தாக்குவதற்காக, தன்னுடைய மகன் எதிரணியில் இருக்கிறான் அவனை தாக்க வேண்டும் என்பதற்காக தந்தை வந்து நின்று கொண்டே இருந்தார். வேற வழி இல்லை. போரும் வந்துட்டா, இஸ்லாமியர்களுக்கும் எதிரிக்கும் போர் என்று வந்துவிட்டால் அங்கே சொந்த பாசத்திற்கு, அங்கே அன்பிற்கோ பாசத்திற்கோ இடமில்லை. நமக்கு முக்கியம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கம் காப்பாற்றப்பட வேண்டும், நாயகத்திற்கு வெற்றி கிடைக்க வேண்டும். அதனால் தன்னுடைய தந்தையை தீர்த்து கட்டி விட்டார்கள் பத்ர் யுத்தத்திலே அபூ உபைதத் இப்னு அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு. எதுக்குங்க அப்படி செஞ்சார்? தன்னுடைய சொந்த அத்தாவையே போரிலே கொண்டு விட்டார். காரணம் என்ன? ஒரே காரணம், ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக வாழ விட்டார் என் தந்தை. வேற யாரை எதிர்த்தாலும் நான் தாங்கிக் கொள்வேன். என்னுடைய உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக என்னுடைய தந்தை வாழேந்தி விட்டார். அது யாராக இருந்தாலும் சரி, நாயகத்துக்கு எதிராக வாழேந்தி விட்டால் அவருடைய உயிரை எடுத்து விடுவேன், பறித்து விடுவேன். நாயகத்தினுடைய பாதுகாப்பு தான் எனக்கு முக்கியம் என்று சொந்த தந்தையே கொண்டவர்கள் அபூ உபைதத் இப்னு அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா. சஹாபாக்கள் அல்லாஹ் சொன்னபடி எப்படி தன் தந்தையை விட நாயகத்தை நேசித்திருக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். ஸைத் ரலியல்லாஹு தஆலா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகன் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா. ஆரம்பத்துல இருந்தே ரசூலுல்லாஹ் தான் வளர்ந்தாங்க. ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் வளர்த்தாங்க ஆரம்பத்துல. ஒரு காலகட்டத்தில் அவங்களுடைய அத்தா, அவங்கள பெத்த அத்தா ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா வந்து ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என் பையனை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. சரி பிரச்சனை இல்லை. ஸைத் ரலியல்லாஹு போய் சொல்றாங்க, நீ வாப்பா நான் கூட்டிட்டு போறேன், இவ்வளவு நாள் நாயகத்துல இருந்துட்டேன், பாசம் அல்லவா, பெத்த மனம் அல்லவா, பெத்த மனம் திட்டு பிள்ளை மனம் கல்லு என்று சொல்லுவார்களே, நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு. சரி ரசூலுல்லாஹ் என்ற பிரச்சனை கூட்டிட்டு போ. ஸைத் ரலியல்லாஹு போய் சொல்றாங்க, வாப்பா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, வா போவோம் வீட்டுக்கு.
அப்போது ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மா அன பில்லதி அக்தாரு அலைக அஹதா. யா ரசூலல்லாஹ், உங்களை விட்டு யாரையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த யோசனை என் மனதில் கூட தோன்றாது. நீங்கள் தான் எனக்கு முக்கியம். உங்களை மறுத்து, உங்களை விட்டு இன்னொருவரை நான் தேர்ந்தெடுக்க முடியாது. அது என்னுடைய தந்தையாக இருந்தாலும் சரி, நான் போக முடியாது என்று மறுத்து விட்டார்கள். சொந்த தந்தை வந்து அழைத்த போதும் கூட, சொந்த தந்தை பெற்ற தந்தை வந்து அழைத்த போதும் கூட அவர்களோடு நான் செல்ல மாட்டேன், உங்களோடு தான் இருப்பேன். என் தந்தையை விட உங்கள் மீதுதான் எனக்கு அன்பும் காதலும் மிகுதி இருக்கிறது என்று தன்னுடைய ஹுப்புன் நபியை வெளிப்படுத்தியவர்கள் ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப எப்படி ரசூலுல்லாஹ் மீது எந்த அளவுக்கு பிரியம் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டாவது சொல்வது என்ன தெரியுமா? உங்களுடைய பிள்ளைகளை விட ரசூலுல்லாஹ்வை நீங்கள் நேசிக்க வேண்டும். சொந்த பிள்ளைகளை விட நேசிக்க வேண்டும். உஹுது போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆரம்பத்திலே முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைப்பதை போன்று இருந்தாலும் இடையிலே நிலைமை ரொம்ப மோசமா போச்சு. எந்த அளவுக்கு மோசம் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுத்தி இருந்த சஹாபாக்கள் எல்லாம் விலகி சென்று விடக்கூடிய நிலை. ரசூலுல்லாஹ் தனியாக தன்னந்தனியாக கூட்டத்துக்கு நடுவே நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த நேரத்துல ஒரு பெண்மணி, அந்த பெண்மணிய நீங்க சிங்க பெண்மணியும் சொல்லிக்கலாம், அல்லது வீர பெண்மணியும் சொல்லிக்கலாம், வேற ஏதாவது பேர் இருந்து அது கூட வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி நுசைபா பின்த் கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இந்த பெண்மணி எனக்கு போருக்கு வந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பெண்கள் போருக்கு போவாங்க போர் செய்வதற்காக அல்ல, அங்கே அடிபடக்கூடிய வீரர்களுக்கு மருத்துவம் செய்வதற்காகவும், அடிபட்டு கிடக்கக்கூடிய வீரர்களுக்கு நீர் புகட்டுவதற்காகவும், இந்த மாதிரி நர்ஸ் வேலைக்காக வேண்டி சஹாபி பெண்மணிகள் போருக்கு செல்வது வழக்கம். அதற்காகத்தான் இந்த நுசைபா பின்த் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சென்றிருந்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாக நிற்பதை பார்த்தவுடன் வாளெடுத்து களத்திலே குதித்து விட்டார்கள். போர் பயிற்சி இல்லை, அவர்களுக்கு போருக்கான பயிற்சி வழங்கப்பட்டிருக்காது. எதிரிகளை எப்படி வெட்ட வேண்டும், எப்படி அம்பு எய்ய வேண்டும், அந்த பயிற்சி எல்லாம் தெரியாவிட்டாலும் வாளை எடுத்து களத்தில் இறங்கினார்கள். ஏன் தெரியுமா? என் உயிர் போனாலும் பரவாயில்ல, நாயகம் காப்பாற்றப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மல் தஃபத்து யமீனன் வலா ஷிமாலன் இல்லா வ அன அராஹா துகாத்திலு பூமி. நான் வலது பக்கம் திரும்பி பார்த்தேன், அங்கேயும் நுசைபா பின்த் கஅப் ரலியல்லாஹு அன்ஹா இருந்தாங்க. நான் இடது பக்கம் திரும்பி பார்த்தேன், உறுதித்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது அங்கேயும் அவர்கள் இருந்தார்கள். நாலா பக்கமும் நின்று என்னை பாதுகாத்துக் கொண்டிருந்தார்கள் நுசைபா பின்த் கஅப் ரலியல்லாஹு அன்ஹா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பாராட்டி சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னுடைய உயிரை பணை வைத்து ரசூலுல்லாஹ்வை காப்பாற்றிய ஒரு வீர பெண்மணி. இதுவல்ல விஷயம், அதற்கு பிறகு நடந்ததுதான் முக்கியமான விஷயம். அந்த போரிலே, அந்த உஹுத் யுத்தத்திலே, அந்த நுசைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய செல்ல மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் போரிலே கலந்து கொண்டார். உஹுத் யுத்தம் போரிலே கலந்து கொண்ட அந்த அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகன் நுசைபா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு கடுமையான அடி, இரத்தம் அப்படியே உடலில் இருந்து சொட்டிக் கொண்டிருக்கிறது. எழுந்து நிற்கக்கூடிய முடியவில்லை, கீழே படுத்து விட்டார்கள் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா. அப்ப அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண தெரியல, அதுக்கான வந்திருக்கிறாங்க போருக்கு. நுசைபா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய மகனை அந்த காயங்களில் உள்ள இரத்தங்களை எல்லாம் துடைத்து விட்டு, கையிலும் காலிலும் எங்கெல்லாம் காயம் பட்டதோ அந்த இடத்தில் எல்லாம் துணிகளை வைத்து கட்டி ஓரமா உட்கார வைக்க. நம்ம என்ன செய்வோம் யோசிச்சு பாருங்க. கை கால்களில் இருந்து ரத்தம் சொட்டி கொண்டு இருக்கின்றது. பெத்த வயிறு சும்மா இருக்குமா? பெத்த மனம் சும்மா இருக்குமா? அதை தாங்குமா? ஆனால் நுசைபா ரலியல்லாஹு அது சொல்லல. கெட்டுக்கெல்லாம் மருந்து போட்டு எடுத்து கை காலெல்லாம் கெட்டெல்லாம் போட்டு முடிச்சு என்ன சொன்னாங்க? கும் பகுதிகள் போங்க, எந்திரி, உன்னை உட்கார்றதா கெட்டல,
உனக்கு மருந்து வச்சு துணி வச்சு பெற்றது உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கிறதுல எழுத்தறி கொல்லறிகள் கோம கூட்டத்தை எதிர்த்து போரிடு. தன்னுடைய சொந்த மகன் அடிப்பட்டு கிடக்கு. நம்ம பாஷையில் சொல்லணும்னா ஈவிரக்கம் இல்லாம தன்னுடைய பையனை எரிச்சு போய் உறுதி யுத்தத்துல எதிரிகளை எதிர்த்து போராட சொன்ன தாய் ஏன் செஞ்சாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரே காரணம், என்னுடைய சொந்த பிள்ளையை விட நாயகத்தின் மீது எனக்கு அன்பு அதிகம். என் பிள்ளை இறந்தாலும் பரவாயில்லை, நாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சொந்த மகனுடைய உயிரை தியாகம் செய்ய முன்வந்த பெண்மணி நுசைபா ரலியல்லாஹு தஆலா. அப்ப அல்லாஹ் சொன்ன தன்னுடைய பிள்ளையை விட நாயகத்தை நேசிக்க வேண்டும் என்ற அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடந்த ஒரு சஹாபி பெண்மணி நுசைபா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ் தஆலா மூன்றாவதாக சொல்வது, உங்களுடைய சகோதரனை விட, சொந்த சகோதரனை விட ரசூலுல்லாஹ்வை நேசிக்க வேண்டும். அண்ணனா தம்பியா ரசூலுல்லாஹ் அப்படின்னு பார்க்கும்போது அண்ணன் கிடக்கான் தம்பி கிடக்கான், எனக்கு முக்கியம் ரசூலுல்லாஹ் என்று நினைக்க வேண்டும். எப்போது நீங்கள் நினைக்கிறீர்களோ அன்றுதான் உங்களுடைய உள்ளத்தில் முழுமையான ஹுப்புன் நபி ரசூலுல்லாஹ்வின் மீது உள்ள பாசம் அன்பு வந்தது என்ற அர்த்தம். அல்லாஹ் மூன்றாவதாக சொல்வது, உங்களுடைய சொந்த சகோதரனை விட ரசூலுல்லாஹ்வை நேசிக்க வேண்டும். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு சஹாபி, மிகப்பெரிய பணக்கார மக்கள், மிகப்பெரிய செல்வந்தராக வாழ்ந்தவர்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா பத்ர் போர் நடைபெறுகிறது. நடைபெறுகின்ற பொழுது அவருடைய கூட பிறந்த சகோதரர் அபு அசீஸ், முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு கூட பிறந்த சகோதரர் அபு அசீஸ் பத்ர் யுத்தத்திலே கைதியாக பிடிக்கப்படுகிறார். அவர் எதிர்த்து யுத்தம் முடிஞ்சு கைதியாக பிடிக்கப்படுகிறார். தன்னுடைய கூட பிறந்த சகோதரர் கைது பண்ணது யாருன்னா ஒரு அன்சாரி சஹாபி. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு சகோதரரை கைது பண்ணி கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்த உடனே இந்த வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த வேலையை செய்யறாங்க முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு. ஏற்கனவே சொந்த ரத்தம் கையில் விலங்குகள் மாட்டப்பட்டு துன்பத்திலே நின்று கொண்டிருக்கிறார் சகோதரர். அந்த நேரத்துல இன்னும் கொஞ்சம் துன்பப்படட்டும் என்பதற்காக வார்த்தைகளால் சொல்லுகிறார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தன்னுடைய சகோதரன் என்று பார்க்காம என்ன சொன்னார் தெரியுமா? அந்த அன்சாரி சஹாபி கைது பண்ணிட்டு வந்தார்ல, அன்சாரி சஹாபி, அந்த அன்சாரி சஹாபியை பார்த்து முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அஸ்திக் யதைக அலைஹி, நல்ல கெட்டியா புடிச்சிக்க, தப்பிச்சு ஓடிரோடாது. தன்னுடைய சொந்த சகோதரனை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க, அஸ்திக் யதைக அலைஹி, ரொம்ப கெட்டியா புடிச்சிக்க. ஏன் தெரியுமா? ஃபஇன்ன உம்மஹு தாத்து மதாஇ, அவங்க அம்மா இருக்காங்களே, அவங்க அம்மானா இவங்க அம்மா தான். அவங்க அம்மா அந்த அபு அசீஸுடைய தாய் இருக்கிறாரே, தாத்து மதாஇ, செல்வ சீமாட்டு, நிறைய காசு பணம் இருக்கு. அதனால லஅல்லஹா துஃபாதீஹி மின்க, நஷ்டஈடு கொடுத்து எப்படியாவது விடுவிச்சு போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, முயற்சி செய்வாங்க, விட்டுறாங்க. காசு பணம் இருக்கிறதுனால அப்படித்தானே, காசு பணம் இருந்தா எவ்வளவு பெரிய குற்றம் செய்தாலும் காசை இறைச்சு வெளியே கொண்டு வந்துடலாம். அப்ப அதே போன்று அவங்களுடைய தாய் ஏதாவது காசு பணத்தை கொடுத்து நஷ்டஈடா கொடுத்து தன்னுடைய பையனை கூட்டிட்டு போக போறாங்க. அதனால நீ கெட்டியா குடிச்சுட்டு விட்டுறாரு, யாரு வந்தாலும் விடாது. அபு அசீஸுக்கு கோபம் வருது. சொந்த அண்ணன் மாதிரியே பேசுற நீ. தன்னுடைய சகோதரர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு பார்த்து கேட்கிறார், அபு அசீஸ், யாபி, என் சகோதரா, அஹாதிஹி வஸாயத்துக பி, இன்னும் ஏதாவது இருக்குதா? போதுமா? இல்ல என்ன பத்தி சொல்றது வேற ஏதாவது இருக்குதா? என்ன செய்யணுமோ அதை கரெக்டா செஞ்சுட்டேன், வேற ஏதாவது செய்ய போறியா? இப்படியா சொல்லுவேன்? உன்னுடைய சகோதரர்களா என்னை பற்றி நீ கூறக்கூடிய அறிவுரை இதுதானா? என்னை இடிவைக்க சொல்வாய் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் என்னை கெட்டியாக பிடித்துக்கொள், தப்பித்து விடக்கூடாது என்று சொல்றியே, நீ என் கூட பிறந்தவனா என்று முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து அபு அசீஸ் கேட்கிறார். உடனே முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? எப்பா, நீ முதல்ல என்ன சகோதரன் சொல்றது நிப்பாட். நீ என்னுடைய சகோதரனா? இல்லை, உன்னை கைது செய்த இந்த அன்சாரி சஹாபிதான்
என்னுடைய சகோதரர், நீ என்னுடைய சகோதரன் கிடையாது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தன்னுடைய சொந்த சகோதரனை சகோதரன் கிடையாது என்று சொன்னார்களே, காரணம் என்ன? நாயகத்துக்கு எதிராக அவன் அம்பைதான், நாயகத்துக்கு எதிராக அவன் வாழேறினான், என்னுடைய நாயகத்தினுடைய உயிருக்கு பாதகமாக இருந்தான், நாயகத்தினுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கக்கூடிய செயலில் ஈடுபட்டான். அவன் என்னுடைய சொந்த தம்பியாக இருந்தாலும் பரவாயில்லை, அவன் எனக்கு தேவையில்லை, அவனுடைய உயிரை விட நாயகத்தினுடைய உயிர்தான் எனக்கு மேல் என்று சொல்லி தன்னுடைய சொந்த சகோதரனை விட நாயகத்தை நேசித்த ஒரு சஹாபி முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா. அன்பானவர்களே, எப்படியெல்லாம் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பும் பாசமும் வைத்திருக்கிறார்கள் என்பதை சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா சொன்னபடி அப்படியே கடைபிடித்தவர்கள் நாயகத்தினுடைய தோழர்கள். அல்லாஹ் தஆலா நான்காவதாக தன்னுடைய திருமறையில் கூறக்கூடிய வார்த்தை, சொந்த மனைவியை விட நாயகத்தை நேசிக்க வேண்டும். மனைவியில அப்புறம் முதலில் யாருக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும்? நாயகத்துக்கு வழங்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா திருமறையை பதிவு செய்திருக்கின்றார். அதற்கு தோதுவாக நடந்த தன்னுடைய மனைவியை விட நாயகத்தை நேசித்த ஒரு சஹாபி. எல்லாரும் அப்படித்தான், எல்லா வரலாறையும் சொல்ல முடியாது, ஏதோ ஒன்று ரெண்டு வரலாறு. அப்படி தன்னுடைய மனைவியை விட நாயகத்தை பெரிதாக மதித்த ஒரு சஹாபி ஹன்மலியா இப்னு அபி ஆமிர் ரலியல்லாஹு தஆலா. ஹன்மலியா இப்னு அபி ஆமிர் ரலியல்லாஹு தஆலா மிக சிறந்த ஒரு சஹாபி. இவருக்கு திருமணம் ஆகின்றது, கல்யாணம் பண்றார். கல்யாணம் பண்ணி தன்னுடைய மனைவியோடு முதலிடத்திலே இருக்கிறார். இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே உஹுத் யுத்தத்திற்கான அழைப்பு வருகிறது. அன்னைக்குதான் கல்யாணம் ஆச்சு. தன்னுடைய மனைவியோடு முதலிடத்திலே இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று அழைப்பு வருகிறது. ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, வாங்க உஹுத் யுத்தத்துக்கு போகணும். அப்படியே எழுந்து போயிட்டார், அப்படியே எழுந்து போயிட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறுவார்கள், உஹுத் யுத்தத்துக்கு போய் இன்னொரு கொடுமை என்னன்னா, அல்லாஹ்வுடைய நாட்டம், உஹுத் யுத்தத்தில் ஷஹீதும் ஆகிவிட்டார். நேற்றைக்கு திருமணம், இங்கு கபருக்குள் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. தன்னுடைய மனைவி முக்கியமல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய அழைப்பு தான் முக்கியம் என்று முதலிடத்தை விட்டுவிட்டு ரசூலுல்லாஹ்வுக்காக சென்றவர்கள் ஹன்மலியா இப்னு அபி ஆமிர் ரலியல்லாஹு தஆலா. அவர்களை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இன்ன சாஹிபக்கும் ஹன்மலியா, உங்களுடைய தோழர் ஹன்மலியா இருக்கிறாரே, அவரை நான் பார்த்தேன். துகஸ்ஸிலுல் மலாயிகா, அவர்களை மலக்குமார்கள் குளிப்பாட்டினார்கள். அந்த சஹாபி மலக்குமார்கள் குளிப்பாட்டினார்கள். ஏன்னா ஷஹீதானவங்கள குளிப்பாட்ட மாட்டாங்க, அதே டிரெஸ்ல அடக்கிடுவாங்க. இவர் அப்படி அடக்கக்கூடாது என்பதற்காக மலக்குமார்களை அல்லாஹ் வானத்திலிருந்து இறக்கி அந்த சஹாபியை குளிப்பாட்டினார்கள். காரணம் என்ன தெரியுமா? அதே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் வீட்டை விட்டு வருகின்ற பொழுது குளிப்பு கடமையானவராக வந்தார், குளிக்க கூட இல்லை, ஜுனுபாடியாக வீட்டை விட்டு வந்தார். ஏன் குளிக்கல? அந்த நேரம் கூட ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி செயல்படக்கூடாது. குளிக்காட்டாலும் பரவாயில்ல, ஜுனுபாடியா இருந்தாலும் பரவாயில்ல, ரசூலுல்லாஹ்வுடைய அழைப்பு வந்துச்சு, இது ஒரு நிமிடம் கூட தாமதிக்க கூடாது என்று உடலை புறப்பட்டு சென்றார். அவர் உஹுத் யுத்தத்திலே கலந்து கொள்கின்ற பொழுது குளிப்பு கடமையான நிலையில் கலந்து கொண்டார். அதனால் அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை அனுப்பி அவர்களை குளிப்பாட்டினான். அன்று முதல் அவருக்கு ரசீலுல் மலாயிகா, மலக்குமார்களால் குளிப்பாட்டப்பட்ட சஹாபி என்ற பெயர் அவருக்கு வந்தது. சஹாபாக்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எப்படிப்பட்ட வாழ்க்கை என்று பாருங்கள். நேற்று மணமேடைகள் அமர்ந்திருந்தவர் இன்று மன்னரைக்குள் சென்றது. இவ்வளவு தியாகம் பண்ணுவதற்கு எப்படி அவர்களுக்கு மனசு வந்தது? ஒரே காரணம்தான், எனக்கு மனைவி மக்கள் என்பது முக்கியம் அல்ல, அதை உள்ள பாசம் அன்பு ரசூலுல்லாஹின் மீது 1000 கோடி மடங்கு ரசூலுல்லாஹின் மீது எனக்கு பாசம் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தியவர்கள் அருமை சஹாபாக்கள். அன்பானவர்களே, அடுத்ததாக ஐந்தாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுவது
தன்னுடைய குடும்பத்தை விட அசீலன், உங்களுடைய குடும்பத்தை விட நாய்களை நேசிக்க வேண்டும். ஐந்தாவதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றார், குடும்பத்தை விட. பனு தீனார் குலத்தை சார்ந்த ஒரு அன்சாரி பெண்மணி, அவங்களுடைய பேர் வரலாற்றிலே பதிவு செய்யப்படவில்லை, அதிலே கருத்து வேறுபாடுகள் உள்ளன. ஆக பனு தீனார் குலத்தை சார்ந்த ஒரு அன்சாரி பெண்மணி உஹுத் யுத்தத்துல கலந்துகிட்டாங்க. உஹுத் யுத்தத்துல அவர்களுடைய கணவன், சகோதரர், தந்தை, மகன், ஒரே குடும்பத்துல 4 பேர் ஷஹீத். கணவன் ஷஹீத், சகோதரர், அதே போன்று தந்தை, சொந்த மகன், 4 பேர் ஷஹீத். ஷஹீதாய் கிடக்கிறாங்க, உஹுத் கிடக்குறாங்க. அப்ப சஹாபாக்கள் அந்த பெண்மணியை பார்த்து சொல்றாங்க, அந்த பெண்மணியை பார்த்து சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், ஏம்மா உன் குடும்பமே ஷஹீதாயிட்டுமா, இந்த பாருங்க உன் குடும்பமே ஷஹீதாயிட்டு. அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க தெரியுமா, என்ன கேட்டாங்க தெரியுமா, ஏன் குடும்பத்தை விடுங்க, மாசார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னாச்சு, அவங்க உயிரோடு இருக்கிறாங்க இல்லையா, அதை பத்தி சொல்லுங்க. மாசார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் குடும்பங்களுக்கு பரவாயில்ல, ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க. ஒன்ன சஹாபாக்கள் சொன்னாங்க, நீ பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லமா, ரசூலுல்லாஹ் ஆரோக்கியமா இருக்காங்க, சலாமத்தா இருக்காங்க, அல்லாஹ் காப்பாத்திட்டு எந்த பிரச்சனையும் இல்லமா. நான் நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். அருணி ஹத்தா அன்துர இலைஹி, நான் கண் கூட பார்த்தாதான் நம்புவேன், ரசூலுல்லாஹ் என்ன கூட்டிட்டு போங்க. நீங்க சொல்றத நம்ப முடியாது, நான் கண் கூட ரசூலுல்லாஹ்வை பார்த்தேன். அத்தா, உன்னை பெற்ற அத்தா ஷஹீதாக இருக்கிறார், நீ பெற்ற மகன் ஷஹீதாக இருக்கிறான், உன் கூட பிறந்த சகோதரன் ஷஹீத், உன் குடும்பமே ஷஹீதா கிடக்குது. அவங்களை போய் அவங்களுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று உனக்கு தோணவில்லையா? உன்னுடைய உள்ளத்திலே இரக்கம் தோணவில்லையா? இவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்த போது நாயகத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் என்று சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. ரசூலுல்லாஹ்வை நான் பார்த்தாதான் எனக்கு நிம்மதி. ரசூலுல்லாஹ்வை பார்த்தாச்சு. பார்த்தவன இறுதியாக அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, குல்லு முசீபத்தின் பஅதக ஜலலுன். யா ரசூலல்லாஹ், நீங்க பாதுகாப்பாக இருந்தால் எனக்கு வேற எந்த கவலையும் இல்லை. என்னுடைய குடும்பம் ஷஹீதானதெல்லாம் ஒரு கவலையா? நீங்கள் பாதுகாப்பாக இருந்தால் வேற எந்த கவலையும் எனக்கு இல்லை. எங்க அத்தா இருந்தா என்ன, என் பிள்ளை இருந்தா என்ன, என் சகோதரர் இருந்தா என்ன, யாரு இருந்தா என்ன, பரவாயில்ல, நீங்க பாதுகாப்பா இருக்கீங்க, அதுதான் எனக்கு முக்கியம் என்று தன்னுடைய நேசத்தை, தன்னுடைய அன்பை, தன்னுடைய காதலை வெளிப்படுத்தினார்கள் அந்த பனூ தீனார் குலத்தை சார்ந்த அன்சாரி பெண்மணி. அல்லாஹ் தஆலா ஆறாவதாக குறிப்பிடுவது, நீங்கள் சம்பாதித்த செல்வத்தை விட நாயகத்தை நேசிக்க வேண்டும். சம்பாதித்த செல்வத்தை விட நேசிக்க வேண்டும். நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் தர்மம் செய்யுங்கள் என்று சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு அறிவிப்பை விடுகிறார், எல்லாம் தர்மம் செய்யுங்க அப்படி. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுல போய் இருக்கிற செல்வத்துல சரி பாதியை எடுத்துட்டு வந்துட்டாங்க. சரி பாதியை வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டாங்க. 10 லட்சம் ரூபாய் இருக்குன்னா 5 லட்சம் ரூபாய் கொண்டு வந்தாங்க. வந்தோடனே ரசூலுல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்டாங்க, மா அபுத்தை தலி அகலிக்க, இவ்வளவு செல்வத்தை 5 லட்சம் ரூபாய் கொண்டு வந்திருக்கியே, உன் வீட்டுல என்ன வச்சுட்டு வந்த, வீட்டுல உள்ளவங்களுக்கு தேவைப்படுமே, உன் குடும்பத்துக்கு, உன் மனைவி மக்களுக்கு தேவைப்படுமே, எதை வச்சுட்டு வந்த, எதை விட்டுட்டு வந்தேன்னு கேட்கிறாங்க. மா அபுத்தை தலி அகலிக்க. யார சொல்லலாம், மிஸ்லகு, இங்க நான் கொண்டு வந்து 5 லட்சம், அதே போல ஒரு 5 லட்சம் வீட்டுல இருக்கு, பாதி செல்வத்தை கொண்டு வந்துட்டேன், இதே போன்ற ஒரு பாதி வீட்டுல வச்சுட்டு வந்திருக்கிறேன், அப்படி ஆச்சு. அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்தாங்க. இருந்த மொத்தத்தை 10 லட்சத்தையும் கொண்டு வந்தாங்க. வீட்டுல இருந்தது எல்லாம் தொடர்ச்சி வலிச்சு கொண்டு இருந்தாங்க. வீட்டுல ஒன்னேமே வைக்கல. ரசூலுல்லாஹ் தர்மம் செய்ய சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. எல்லா செல்வத்தையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அபூபக்கரே, மா அபுத்தை தலி அகலிக்க, உன் குடும்பத்துக்காக நீ எதை விட்டு வந்தாய்? நிறைய செல்வத்தை அள்ளிட்டு வந்துட்டிய, உன் வீட்டுல உன் மனைவி மக்களுக்கு வேண்டாமா? மா அபுத்தை தலி அகலிக்க, உன்னுடைய குடும்பத்துக்காக நீ எதை விட்டு வந்தாய் என்று கேட்டார். கேட்ட பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொன்னாங்க, அபு கைத்து லஹும் உல்லாஹ வ ரசூலஹு. யா ரசூலல்லாஹ்,
வீட்டுல இருக்கிற செல்வத்தை நான் கொண்டு வந்துட்டேன், ஆனா உங்களையும் அல்லாஹ்வையும் வீட்டிலே விட்டு வைத்திருக்கிறேன். எனக்கு நீங்களும் அல்லாஹ் தான் முக்கியம், என்னுடைய செல்வம் முக்கியம் அல்ல என்று தன்னுடைய அனைத்து செல்வத்தையுமே இந்த மார்க்கத்திற்காக செலவழித்தவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. காரணம் ரசூலுல்லாஹ்வுடைய வாக்கு, அவருடைய சொல். தர்மம் செய்யுங்கள் சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. தர்மம் செய்யுங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. கொஞ்சத்தை வச்சுட்டு கொடுப்போம், கொஞ்சத்தை வீட்டுக்கு எடுத்து பக்கம் கிடையாது. எனக்கு என்னுடைய செல்வத்தை விட, நான் சம்பாதித்த செல்வத்தை விட நாயகத்தினுடைய வாக்குதான் முக்கியம், நாயகம்தான் எனக்கு முக்கியம் என்று தன்னுடைய செல்வத்தை விட நாயகத்தை நேசித்தவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா ஏழாவது சொல்லக்கூடிய விஷயம், உங்களுடைய வியாபாரத்தை விட ரசூலுல்லாஹ்வை நீங்கள் நேசிக்க வேண்டும். உங்களுடைய வியாபாரம், நீங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கிய உங்களுடைய அந்த வியாபாரம், அதை விட நாயகத்தை நேசிக்க வேண்டும். சுஹைப் இப்னு சினான் ரலியல்லாஹு தஆலா, சுஹைப் இப்னு சினான் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, ரோமானியர்களால் சிறைபிடிக்கப்பட்டு மக்காவிலே ஒரு அடிமையாக விற்கப்பட்ட ஒரு சஹாபி. இதான் அவருடைய ஆரம்ப காலகட்ட வாழ்க்கை. ஒரு அடிமை, மக்காவுக்கு வரும்போது அடிமை, கொஞ்சம் கொஞ்சமாக வியாபாரம் செய்து செய்து மிகப்பெரிய பணக்காரர், தங்கம் வெள்ளி கொட்டும் கொற்ற அளவுக்கு மிகப்பெரிய பணக்காரராக வியாபாரத்தின் மூலமாக உருவானவர்கள் சுஹைப் இப்னு சினான் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க ஹிஜ்ரத்துக்கு போனாங்க. போற வழியில குறைஷிகள் சுத்து போட்டாங்க, விடமாட்டாங்க. அதைனா சுகுலுகன் ஹகீரா ஃபதகய்யர ஹாலுக, நீ மக்காவுக்கு வரும்போது பரம ஏழையாக வந்தாய், இங்கே வந்த பிறகுதான் உன்னுடைய வியாபாரத்தின் மூலமாக உன்னுடைய செல்வத்தை பெருக்கினார், இப்ப எல்லாத்தையும் கொண்டு மதீனாக்கு ஓடிடலான்னு பாக்குறியா, விடமாட்டோம். உடனே இவங்க சொல்லுவாங்க, என் செல்வத்தை எல்லாம் கொண்டு போல, எல்லாமே மக்கால தான் இருக்கு, எங்க இருக்குன்னு சொல்றது, நீங்க போய் எடுத்துங்க, என்ன வழியை விடுங்கன்னு சொல்லிட்டு ஹிஜ்ரத்துக்கு கிளம்பிட்டாங்க. தன்னுடைய வியாபார முதல்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு சென்றார்கள். ஏன் தெரியுமா? அவர்களுக்கு முன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மதீனாவிலே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்போது சுஹைப் இப்னு சினான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருவார்கள் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு முன்பாகவே ஹிஜ்ரத்துக்கு சென்று விட்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த செய்தியை கேள்விப்பட்டோன்னே தன்னுடைய வியாபார செல்வங்களை எல்லாம் கொடுத்துட்டு ஹிஜ்ரத்துக்கு வர்றாரு என்ற செய்தியை கேள்விப்பட்டோன்னே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரபிஹ சுஹைபுன், ரபிஹ சுஹைபுன். சுஹைப் ரலியல்லாஹு அவர்கள் லாபம் அடைந்து விட்டார்கள், லாபம் அடைந்து விட்டார்கள். மிகப்பெரிய ஒரு வியாபாரத்தை செஞ்சுட்டு வந்துட்டாங்க. இஸ்லாத்திற்காக வேண்டி, ஹிஜ்ரத்துக்காக வேண்டி மொத்த சொத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அவருடைய வியாபாரம் லாபம் அடைந்து விட்டது என்று அவர்களை புகழ்ந்து சொன்னதாக வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காசா, பணமா, வியாபாரமா? ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் அதை துச்சமாக மதித்தவர்கள் சஹாபாக்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூரத்து தௌபாவிலே இறுதியாக 8வதாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? தன்னுடைய வீட்டை விட நாயகத்தை நேசிக்க வேண்டும். தன்னுடைய வீட்டை விட நாயகத்தை நேசிக்க வேண்டும். வீடு, அதுவும் சும்மா சொல்ல, தரலோன நீங்க விரும்பி கட்டிய வீடு. கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு செங்கலா பார்த்து பார்த்து கட்டினீங்கல்ல, அந்த சொந்த வீட்டை விட ரசூலுல்லாஹ்வை நேசிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் வழியில் நடந்து போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு இருக்கும்போது ஒரு உயரமான ஒரு வீட்டை பார்த்து விட்டார். பார்த்தவன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டான், மாஹாதி, இது யாரு வீடு அப்படின்னு கேட்டான். அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, இப்படி ஒரு அன்சாரி சஹாபியோட வீடு, அவருடைய பேர் வரலாற்றுல பதிவு செய்யப்படாது. அப்போ ஒரு அன்சாரி சஹாபியோட வீடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கீழே பார்த்து ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. ஒண்ணுமே சொல்ல, வேற ஒண்ணும் சொல்ல. வீடை பார்த்தாங்க, யாரு வீடுன்னு கேட்டாங்க, தலையை புரிஞ்சாங்க, நடந்தாங்க, வேற எதுவும் செய்ய. அந்த வீட்டினுடைய உரிமையாளர் சஹாபி ரசூலுல்லாஹை சந்திக்க வந்தார். யதார்த்தமா எப்போ வர்ற மாதிரி வந்தார். வந்து அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ்னு சொன்னார். ரசூலுல்லாஹ் மூஞ்சி திருப்பிக்கிட்டான். அந்த சைடு வந்து சொன்னாங்க, இந்த சைடு திருப்பிக்கிட்டாங்க. அந்த சைடு வந்து சொன்னாங்க, இந்த சைடு திருப்பிக்கிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்திற்கு பதில் சொல்லவில்லை. இந்த சஹாபிக்கு கஷ்டம், மனசு ரொம்ப கஷ்டமா. ரசூலுல்லாஹ் ஏன் முகத்தை திருப்புறாங்க? ஒரு நாள் இல்லாம இன்னைக்கு முகத்தை திருப்புறாங்களே, ஏன் சலாத்துக்கு பதில் சொல்லல? தோழர்களிடத்திலே விசாரித்தார்கள். அப்ப தோழர்கள் சொன்னார்கள், அநேகமா இதுதான் காரணமா இருக்கும்.
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க வீட்டு பக்கமா ரசூல்லா போனாங்க, உங்க வீடு நல்ல உயரமா கட்டினதை பார்த்து இது யாரு வீடுன்னு கேட்டாங்க. ஒண்ணு சொல்லல, இதை மட்டும் கேட்டாங்க. அப்படியா? டக்குன்னு போய் வீடை இடித்து தரைமட்டம் ஆக்கிவிட்டாங்க. ரசூல்லா இடிக்க சொல்லல, நான் கோபப்பட்டேன்னு சொல்லல, வீடை இப்படி பார்த்தாங்க, அண்ணாந்து தலையை கீழே போட்டாங்க, நடந்தாங்க. ஏன் இவ்வளவு பெரிய வீடை கட்டி இருக்கிற அப்படிலாம் கேட்கல, வாங்கி திறந்து எதுவுமே கேட்கவில்லை. அப்ப ரசூல்லா சலாத்துக்கு பதில் சொல்லாதது இதுதான் காரணம். ரசூலுல்லாவுக்கு பிடிக்காத வீடு எனக்கு தேவையில்லை என்று அந்த வீடை, அந்த மாடி வீடை தரைமட்டமாக்கி விட்டார். ஏன்னா என் வீடை விட நாயகத்தினுடைய சிரிப்பு தான் எனக்கு முக்கியம் என்று நாயகத்தின் மீது அன்பும் பாசமும் கொண்டார்கள். தன்னுடைய வீட்டை விட நேசித்தார்கள் சஹாபாக்கள். அன்பானவர்களே, இறுதியாக அந்த 9வது விஷயத்தை சொல்லிவிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து விடுகின்றேன். இறுதியான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா சூரத்துல் அஹ்ஸாப்ல 33வது சூராவுல 6வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அன்-நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், உங்களுடைய உயிரை விட நாயகத்தை நேசிக்க வேண்டும். அதை சொல்லி இதை சொல்லி கடைசியில் அல்லாஹ் எதை சொல்லிட்டான்? இதுக்கு மேல சொல்ல இல்ல. வீட சொன்னா, மனைவியை சொன்னா, எல்லாத்தையும் சொன்னா, கடைசி அல்லாஹ் சொல்றான், அன்-நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், உங்களுடைய உயிரை விட நீங்க நாயகத்தை நேசித்தால் தான் அந்த நேசம் பரிபூர்ணம் அடையும் என்று சொன்னார். சஹாபாக்களுடைய வரலாறை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உயிரெல்லாம் சாதாரணமா ஏதோ கத்திரிக்காய் தூக்கி எறிவாங்க. ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை எறிந்தவர்கள் சஹாபாக்கள். அவ்வளவு பாசம் ரசூலுல்லாஹ்வுக்கு. உஹது யுத்தத்தினுடைய வரலாறுல மிக பிரபலமான ஒரு சஹாபி தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா. தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் மிகப்பெரிய ஒரு சஹாபி. உஹது யுத்தம் சொன்னாலே அவருடைய பேரை, அவருடைய வரலாற்றை பற்றி படிக்காமல் இருக்க முடியாது. அவ்வளவு தியாகம் நிறைந்த வரலாறு அவருடைய வரலாறு. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பத்தி சொல்லுவாங்க, வகான ஃபீ ஜஸதிஹி பிமஉன் வ ஸலாஸூன லர்பத்தன் வ தஅனதன் வ ரம்யதன். தல்ஹா ரலியல்லாஹு தஆலா உஹது யுத்தத்துல கலந்து ரசூலுல்லாஹ்வுக்கு பாதுகாப்பு அரணாக செயல்பட்டார். அப்போ அவருடைய உடம்புல 30க்கும் மேற்பட்ட வெட்டு குத்து அம்பு காயங்கள் ஏற்பட்டதாக கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. 30க்கும் மேற்பட்ட காயங்கள் ஒரு உடம்பே ரணகமாய். ரசூலுல்லாஹ் மீது அம்பு தாக்கப்படுகின்ற பொழுது தன்னுடைய கையை காட்டுவார். இந்த கை பாதிப்படைந்தால் இந்த கையை காட்டினார்கள், அடுத்து ஒரு காலை காட்டினார்கள், இன்னொரு காலை காட்டினார்கள், தன்னுடைய முதுகை காட்டினார்கள், தன்னுடைய நெஞ்சை காட்டினார்கள். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை நாலாபுறமும் நின்று அவருக்கு வரக்கூடிய வெட்டு குத்து காயங்களை, அம்புகளை தன்னுடைய உடம்பில் வாங்கினவர்கள் தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவரை பார்த்த நாயகம் என்ன சொன்னார் தெரியுமா? இவ்வளவு அடி வாங்கி அல்லாஹ் தஆலா அவருடைய உயிரை உஹது யுத்தத்தில் பறிக்கவில்லை, வாழ வைத்தார். அதனால் அவரை பார்த்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? மன் அஹப்ப அன் யன்துர இலா ஷஹீதின் யம்ஷி அலா வஜ்ஹி அர்தி பல் யன்துர இலா தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ். நடமாடும் ஷஹீதின் பக்கம் யாருக்காவது பார்க்க விருப்பம் இருந்தா தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு பக்கம் பாருங்க. அவர் நடமாடும் ஒரு ஷஹீத். ஏன்னா அந்த அளவுக்கு ஷஹீத் அவர் உஹது யுத்தத்திலே ஆகாவிட்டாலும் அந்த அளவிற்கு நாயகத்திற்காக வேண்டி பல காயங்களையும் அம்பு குத்துகளையும் தன்னுடைய உடம்பில் வாங்கி உடனே ரணமாக்கினார்கள் நாயகத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி. சஹாபாக்கள் தன்னுடைய உயிரை விட ரசூலுல்லாஹ்வின் உயிரை மிகவும் மேலானதாக கருதியவர்கள். ரசூலுல்லாஹ் பாதுகாக்கப்படுகின்றார் என்று சொன்னால் தன்னுடைய உயிரை மனம் விரும்பி கொடுப்பதற்கு தயாரானவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக அன்பானவர்களே, சொன்ன விஷயத்தை திரும்ப ஒரு தடவை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். மொத்தம் அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லுவது 9 விஷயங்களை விட நாயகத்தின் மீது உங்களுக்கு பாசம் இருக்க வேண்டும். ஒன்றாவது, உங்களுக்கு தந்தையை விட பாசம் இருக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளை விட, உங்களுடைய சகோதரர்களை விட, உங்களுடைய மனைவிமார்களை விட, உங்களுடைய குடும்பத்தை விட, நீங்கள் சம்பாதித்த செல்வத்தை விட, உங்களுடைய வியாபாரத்தை விட, நீங்கள் கட்டிய வீட்டை விட, இறுதியாக உங்களுடைய உயிரை விட, இந்த 9 விஷயங்களை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றைக்கு உங்களுடைய மனதிலே இடம் பிடிக்கிறார்களோ அன்றுதான் உங்களுக்கு ரசூலுல்லாஹ்வின் பிரியம், அன்பு பரிபூர்ணம் அடைந்து விட்டது என்ற பொருள்.
இதை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் பாசமும் அன்பும் கொண்ட மக்களாக நம்மை அல்லாஹ் கபூல் செய்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.